கிறிஸ்தவ சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி நான் இப்போது செல்வியிடம் ஒப்படைக்கிறேன். வணக்கம் தமிழர்கள், நன்றி. வணக்கம். இன்று இணைந்து கொண்டவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மும்மத பன்னிசையோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக இணைந்து கொள்பவர் தமிழர்கள். வணக்கம் அக்கா. வணக்கம் செல்வி. நான் இன்று தேவாரம் தருகிறேன். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதேவானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வணக்கம். செல்வி நித்யானந்தன் அதுவேல் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. மிகச்சிறப்பு. அடுத்ததாக நான் வருகின்றேன். நான் வருகின்றேன். ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளம் காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளம் காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலையோய கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலையோய கடலுந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னையே சுவை. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னையே சுவை. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவேளை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவேளை தனை இன்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன்னையே சுவை. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன்னையே சுவை. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மன்னிக்கூட. நன்றி. வணக்கம். நன்றி நன்றி அக்கா, நன்றி. அடுத்ததாக நடராஜா சுப்பிரமணியம் அவர்கள் பாடல் கொண்டு வருவோம்.
மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் அழுதாலுடனே அருகே வருவான் உறவாய் நினைத்து தழுவி அணைப்பான் அழுதாலுடனே அருகே வருவான் உறவாய் நினைத்து தழுவி அணைப்பான் உறவாய் நினைத்து தழுவி அணைப்பான் நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் குறைகள் அனைத்தும் எடுத்தே உரைத்தால் பிழைகள் பொறுத்தே அருள்வான் இறைவன் குறைகள் அனைத்தும் எடுத்தே உரைத்தால் பிழைகள் பொறுத்தே அருள்வான் இறைவன் மனசில் தெளிவும் நினைவில் சுகமும் மனசில் தெளிவும் நினைவில் சுகமும் மகிழ்வும் தருவான் சிவனின் மகனே மகிழ்வும் தருவான் சிவனின் மகனே நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் பூமலர் அடைந்து பூமலர் அணிவேன் நன்றி. நான் உன்னை மறவேன் நாளெல்லாம் தொழுவேன் ச- இவர் இணைந்து கொண்டிருந்தார் நடராஜா சுப்பிரமணியம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அடுத்ததாக வானொலி நேரலையில் இணைந்திருப்பவர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தர்ஜினி. இனிய காலை உற்சாகமான வணக்கம். அதிபருக்கும் சொல்லி நித்யானந்தன் அவர்களுக்கு இனிய காலை உற்சாகமான வணக்கம். இந்த காலையிலிருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சமய சிந்தனை தந்தவர்கள் அதை தொகுத்து வழங்கியிருந்தார் தவணர்கள் ராஜனவர்கள் எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறியபடி நான் ஒரு தேவாரமும் ஒரு புராணம். திருச்சிற்றம்பலம். நத்தார்படை ஞானன் பசு வெறின்றனை கவிபாய் மத்தம் மத யானை யூரி போர்த்த மன பாலன் கத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தாரெனும் பணிவான் திரு கேதீச்சரத்தானே வேத நெறி தளித்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலம் தழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர்வு தலை கொண்டு
திருத்தொண்டர் பரவுமாம் திருச்சிற்றம்பலம். ஒன்னம பார்வதி பதியே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவனுக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. அடுத்து நேரலையில் இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். பன்னிசைக்காக நினைக்கிறேன் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு பாட்டு. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. புவியோரங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே. புவியோரங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே. உன் மகன் புதிய உறவில் எம்மையும் பதிய செய்வாய். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தால் ஜெர்மனியில் இருந்து ஆனா அவர்கள் வேறு யாராவது இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். பதிவின் பக்கத்தை சாந்தினி வீட்டில் இருக்கும் உறவுகள் நீங்களும் தேவாரத்துடன் இணைந்து கொள்ளலாமே. கோரசா பதிவின் பக்கத்தை நான் நினைக்கவா, நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் இணைக்க முடிந்தால் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? ஆமாம் 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 ஆமாம். ஜெயமலர் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார். வணக்கம் ஜெயமலர். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம். தேவாரத்துடன் வந்திருக்கிறீர்களா? பன்னிசை மும்மத பன்னிசை மும்மத பன்னிசையோடு இணைந்து கொள்ளுகிற ஜெயமலர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், அல்லல் படுபவன் என் நண்பன். ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன்,
ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். அழகை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். ஊமையாய் பிறந்தவன் என் நண்பன், ஊனமாய் பிறந்தவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன். பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக சிறப்பு. அவர் இணைந்திருந்தார் ஜெயமலர் ஜெயம் அவர்கள். அடுத்ததாக ஒரு வினாடி, இந்த பாடல் வரிகள் யாத்தவர் யாரோ? அது கோயில் பாடல் உண்டு. வெளிவந்த பாடலா? வெளிவந்த பாடல். உங்கள் வீட்டு பாடலாசிரியர் ஓய்வு பெற்று விட்டாரா? நீங்க பாடும்போது நான் அதைத்தான் யோசித்தேன், வியாழன் பாடலை நீங்கள் வெள்ளியில் உங்கள் குரலில் பாடுவீர்கள் என்று. சரி, தொடர வாழ்த்துக்கள். அது இந்த தகவலையும் அவர் பக்கத்தில் போட்டு விடுங்கள். ஒரு மாதிரி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். அவர் வேறெங்கோ பாடுகிறாருன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கு வருவதில்லை. பரவாயில்ல, நீங்களாவது எடுத்து பாடுங்க. ஏனென்றால் இந்த நேரம் எங்களுடைய இறைவனை நாங்களே பாடுவது சிறப்பாக இருக்கும் இல்லையா? அல்லது நிராகரித்தால் ஜெயவலரை நீங்கள் எழுத ஆரம்பித்து விடுங்கள், அவ்வளவுதான். சரி, வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்தது. எல்லாருடைய முயற்சிகளுக்கும் பாருங்கள். வணக்கம் பத்மினி. வணக்கம் அனைவருக்கும். நீங்க அனைவரும் நலமாயிருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு திருச்சிற்றம்பலம். வேயேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்புரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி. அவர் சிறப்பாக இணைந்திருந்தார். பத்மினி அவர்கள். ஜெசி இணைந்திருந்தார். வணக்கம் ஜெசி. வேலையில் இருந்து இணைந்தவராக்கும் தேவாரத்தோடு இணைந்திருந்தால் ஜெசி நீங்கள் வந்து தேவாரத்தை பாடிவிட்டு செல்லலாம். இல்லை, எல்லா பதிவில் இருக்கிறார்கள். வணக்கம் வணக்கம் செல்வியதா, வாரேன். ஒரு நிமிடம் ஓடி வரணும். அப்ப பதிவு வந்து அது அபிராமியினுடையதா? ஆமா, இருக்கலாம். என்ன ஒரு இளையவரும் பாடுறவர் இங்கிலாந்துல இருந்து, அது பதிவில இருக்கும். நிதர்சனா வந்திருக்கார். நீங்கள் அவர் முடிந்தவுடன் நாங்கள் பதிவு போடலாம். ஆமா, நகுலவதி தில்லத்தவன் அவர்கள் பதிவில் இருக்கிறாரா? தேடுவோம். இப்போது இவரை முடித்துவிட்டு நான் அங்கு போய் பார்ப்போம். அப்ப அவர் வர லேட் ஆகும்னா நாங்க போடுவோமா? வணக்கம் ஜெசி. ஸ்டவ்வா இருக்குதோ?
வணக்கம் ஜெசி. ஓகே இப்போ ஓகே. இல்லை ஸ்டவ்னா தெரியுமா என்னண்டு? நான் அது கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டேன் ஒரு இடத்துல. சரி, நன்றி நன்றி. உச்சாமன வணக்கம் அதிபர். வணக்கம் செல்வியக்கா மற்றும் இணைந்திருக்கிற பாமுக உறவுகளுக்கும் வணக்கத்தோட வணக்கம். நானும் ஒரு தேவாரமும் புராணமும் தருகிறேன். திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெண்ணீரு பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயார் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாலேலோ. ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் திருந்து சாத்துவிகமேயாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். திருச்சிற்றம்பலம். நன்றி, மிக்க நன்றி செல்வியக்கா. நன்றி அதிபர். நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்த ஜெசி மணிவண்ணன் அவர்கள். அடுத்ததாக பதிவில் இருப்பவர்களை இணைத்துக் கொள்ளலாம். வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், நீங்கள் மும்மத பாடலோடு இணைந்து கொள்ள விரும்பினால் ஓடி வந்து இணைந்து கொள்ளுங்கள். அன்பான மாணவனுக்கும் என் உச்சமன வெள்ளி வணக்கங்கள். பன்னிசை நேரம். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் என துருநோய் தொடரினும் உனக்கலன் தொழுதெழுவேன் கடல் தனில மூதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாலும் அறிவதொன்றமெக்கில்லையே, அதுவோ உனதின்னருள்ளாவடு துறையரனே. வேதனறித்தலை தோங்க மிகு சேவ துறை விளங்க பூதம்பரம் பலிய புரிய புனிந்தவாய் மலர்ந்தழுத சீதபல பயற்புகழில் திருஞான சம்பந்தர் பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பிறக்கும் நான் ரிஷனா சிங்கம். பன்னிசை நேரம். அம்மா ஜனனி சரணாலியனி, அம்மா ஜனனி சரணாலியனி, என் ஆன்மா பசுங்கனிதும் நீயனி. அம்மா ஜனனி சரணாலியனி, என் ஆன்மா பசுங்கனிதும் நீயனி. அம்மா சரணி சரணாலியனி. தினம் தினம் தாயே தரிசனம் கொள். தினம் தினம் தாயே தரிசனம் கொள். உன்னை விட துணியாமோ பெருஞ்சனங்கள். தினம் தினம் தாயே தரிசனம் கொள். உன்னை விட துணியாமோ பெருஞ்சனங்கள். ஜனக்கரும் பாராட்ட சவுண்டலாரி, ஜனக்கரும் பாராட்ட சவுண்டலாரி, சேமனம் நாமாமே, சேமனம் நாமாமே சிவசங்கரி. அம்மா சரணி சரணாலியனி,
என் ஆன்மாவசம் கருதும் நீரணி அம்மா சரணி சரணாலயம் நீ எடுத்தது நீ தானே திருவிளக்கு எடுத்தது நீ தானே திருவிளக்கு இல்லை இசையானாக நீ விளக்கு எடுத்தது நீ தானே திருவிளக்கு இசையானாக நீ விளக்கு தேப்பரை காணாத பல பிரானை தேப்பரை காணாத பல பிரானை தேவரம் மூவாரும் துணை ஐநை அம்மா ஜனனி சரணாலயனி என் ஆன்மாவிசம் கருதும் நீரணி அம்மா ஜனனி சரணாலயனி. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவலவதி தில்லத்துவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம். மருவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போலே வருவார் விடை மேல் மாதோடும் மகிழ்ந்து சூழ படை சூழ திருமால் பிரமன் இந்திரக்கும் தேவர் நாகர் தானவக்கும் பெரிய கடவுள் மயான பெரிய பெருமானடிகளே போற்றியே நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியே நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை. போற்றியே நமச்சிவாய புறமென போக்கல் கண்டாய். போற்றியே நமச்சிவாய சய சய போற்றி போற்றி. சங்கனா போற்றி திசைமுகா போற்றி அங்கனா போற்றி அமரனா போற்றி அமர தலைவனே போற்றி தங்கனான் மறைனோ சகலதும் கற்றோன் சாட்டியம் தருளும் எங்க நாயகனே போற்றி ஏழிருக்கை இறைவனே போற்றி போற்றி. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன் சொன்னனும் சில்லா நடியின் சிலதுவர் சிறுநதி சீராமை வில்லாண்ட கனகத்திரள் வில்லாண்ட கனகத்திரன் மீனு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டினும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுடுமே. சிவனடியே சிந்திக்கும் சிவப்பெருகு கலைஞர் சிவஞானம் பவமதனை யாரமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞான உணர்வறியமை ஞானம் சிவமுதல்ல சம்பந்தம் தாமுணர்ந்தார் அந்நிலையில் இருவினை பிறவி கடல் நீங்கி இடர்கள் பட்டலைய புகுதா திருவருக்கருணையின் பிறவையாலே திறமென கதி பெறுவோனே அறிதற்கு அறியதற்கு அறியோனே அடியவர்களிய அற்புதன் ஏசா குருவன சிவனுக்கு அருள் போதா கொடி கொடி குமர பெருமானே. வான்முகில் வளாது வைகமலிபுரம் சுரக்கமன் கோமுறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் வரை ஏறங்கள் நெற்றவம் வேள்வி மல்க மேமைகொள் செய்வன் விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். நன்றி. இன்றைய பொருள் சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு விடைபெறும். நன்றி. நவலவதி திலக்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது கடந்த நான் ரச்சனா ஸ்ரீகாந்த். அடுத்து நேரலையில் இணைந்திருந்தார் சிவமணி புவனேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சிவமணி. வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபுராணம் தரலாமா? ஆமாம் ஆமாம். திருச்சிற்றம்பலம். ஆலம் தான் உகந்த முது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுடானை ஏல பார்க்குடலாளுமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலனை கம்பனம் மாலை காணக்கண்ணடி பெற்றவாரே பண் சுமந்த பாட பரிசு படைத்தருணும் பெண் சுமந்த பாகத்தன் அம்மான் பெருந்துரையான் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்த ஊழி கொண்டு அக்கோவால் முத்துண்டு பாடுதுங்கான் சுருதிபானவனாம் திருநடுமாலாம் சுந்தர விசும்பினித்திரனாம் பரதிவாகனாம் படசடை முக்க பகவனாம் அகவுயிர்த்தமுதாம் எருதுவாகனாமைகள் மூன்றடித்த எருசே அவருமாம் பின்னும் கருதுவார் கருதும் முருகமாம் தங்கை கொண்ட சோழேச்சரத்தானே சீரும் திருவும் பொழிய சிவலோகநாயகன் செவடிக்கு யாரும் பெறாத அறிவு பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறியே உமை மணவாளனுக்கால் பாடும் விசும்பும் மறையும் பரசுராம் பல்லாண்டு கூறுதுமே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மறந்தழுத சீரவழி வயத்துகளி சம்பந்த பாதமலர்தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம் நாதவிந்துகலாதி நமோ நம வேதமந்திர ஸ்வரூப நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமார நமோ நம போக அந்தரி பால நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம போக அந்தரி பால நமோ நம வீர சம்பிரம வீரா நமோ நம கிரீராய தீபமங்கள யோதி நமோ நம தூய அம்பலலீலா நமோ நம
மஞ்சரிப்பாக நமோ நம அருள் தாராயே ஈதலும் பல கோலால பூஷையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்வாத சேவையும் மறவாத எழுத்தலாம்புகள் காவேரியால் விளை எழுத்தலம்புகள் காவேரியால் விளை சோழ மண்டலமிதே மனோகர ராஜகம்பீர நாடாடு நாயக வயலூராம் ஆதரம் பகிலாரூரர் தோழமை சேரல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையிலையில் ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் பொங்குவை காவூர்ண நாடதில் ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் பொங்குவை காவூர்ண நாடதில் ஆவினம் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே பையனேடுக மாமலை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறி தான் தலை தோங்குக தெய்வவண்டிரு நிறு சிறக்கவே சிற்றம்பலம். நன்றி சங்கீதா. நன்றி சிவமணி அவர்களே. அத்மிகா இணைந்திருக்கிறார். வணக்கம் அத்மிகா. வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். திருச்சிற்றம்பலம். தோளுடைய சுவியன் உடையோர் சூரன் மதி சூடி காடுடைய சுடரை பொடி பூசிய உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரானுனை நாம் பணிந்தேத்தருள் செய்த நீருடைய பிரமாபுரமாவிய பொம்மானிக நன்றே நீருடைய பிரமாபுரமாவிய பொம்மானிக நன்றே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகிச் சோதிய அம்பலத்தாடுவான் மலர் சிதம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிதம்பலம். நன்றி. நன்றியும் 10 வாரம் படிக்க போறாரா? வணக்கம் மாமா. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். தகையே நீ வணங்காய் தகை மாறு தகை கவிந்து தகையாகி தகித்தேகு தகைவாய் தகையே நீ வணங்காய். திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. அபிஷா இணைந்திருக்கிறார். ரோஜினி, நீங்கள் இந்த வாரம் படிக்க போறீங்களா? அபிஷா படிக்கட்டும். நன்றி. அபிஷா நன்றி. அபிஷா மியூட் எடுங்கம்மா. அபிஷா அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் அபிஷா. பொறுங்க உறைஞ்சிட்டார், திருப்பி வரணும். அவையல் ஃப்ரீஸ் பண்ணி இருக்கிறார், திருப்பி வேற.
வேறு யாராவது இருந்தால் அழைக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஆம் சரி. அபிஷா இல்லை இணையல வருது வர நான் எழுதி கொண்டிருக்கிறேன், முடியல. நான் யாரோ பாடின கவிதையை பாட மாட்டேன், மன்னிக்கோணும். இந்த நேரத்தில் அதை கதைக்கிறதுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னுடைய இறைவனை நானே பாடுவேன். ஆகவே இன்றைக்கு முடிக்க இல்லை, எழுதி கொண்டு வந்தேன்னா அவை சிறப்பு. இந்த திருச்சிற்றம்பலம் சொல்வதற்கு அர்த்தங்கள் தெரிந்தவர்கள் தொடரலாம், இல்லாதவர்கள் உங்களுடைய ஊர்கோயில பேரில் திரு அண்டு போட்டு போடலாம். உங்களோட பேர், உங்களோட ஊர்கோயில் அது செல்வித்யா அது அம்மன் கோயில். அப்போ அம்மன் கோவில், அம்மன் கோவில், திருக்கை அம்மன், பிள்ளையார் கோவில் எல்லாமே இருக்கிறது. ஒன்றை சொல்லணும். இப்போ இந்தியாவில் எல்லாம் குலதெய்வம் என்று ஒன்றைத்தான் சொல்லுவாங்க. அம்மன் தான். அம்மனுக்கு ஒரு பேர் இருக்குமில்ல அந்த கோயிலுக்கு? நந்தாவில் அம்மன் கோயில் தான் சொல்வார்கள். ஆனா இருந்தாலும் தேடி பாருங்க, அந்த கோயிலுக்கு ஒரு பேர் வைத்திருப்பாருங்க. அந்த அம்மனுக்கு மனோன்மணி ஏதோ ஒன்று இருக்குங்க கண்டிப்பாக. மனோன்மணி அம்மன் கோயில் தான். அப்ப திரு மனோன்மணி அம்மன். வணக்கம் அதிபர்களே, நான் ஒரு கருத்து சொல்லலாமா திருச்சிற்றம்பலம் சொல்றதுக்கு? இந்திய கோயில்ல அங்கதான் இது எல்லாம் திருமுறைகள் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கப்பட்டன, அதனால் அதை சொல்லி முடிக்கிறோம் என்பது ஈழத்தவர்களுக்கு பொருந்தாது. அதனால் அதுதான் என்றால் அதை சொல்லாமல் வேறு ஒன்று சொல்வது நல்லது. ஆமாம், அந்த தேவார திருவேடுகள் கண்டெடுக்கப்பட்டது தில்லையில தானே, அதனாலதான் 12க்கு பிறகு இங்க போயிட்டது. ஏன் இதுவரையில் ஒரு தேவாரமும் தமிழ் எழுதப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு பொருத்தம் இல்லை, அதனால ஒரு சிந்தனையை கிளப்பி விடலாம் என்பதற்காக சொன்னேன். அபி இணைகிற வரையில் ஏனென்றால் கதைகளை வைத்திருக்கிறோம், ஆனால் கருத்துக்களை மறந்து விட்டோம் என்கிறதா அந்த விஷயம். இப்போவும் அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கா, அந்த இடத்தை நாம் போயிருக்கிறோமா பார்த்துருக்குறோமா என்பது போல். அதிகமாக இந்த கிறிஸ்தவ சிந்தனை சொல்கிறவர்கள் நேவிஸ் அவர்களை தவிர மிச்சம் எல்லாரும் ஜெருசலத்துக்கு ஒரு தரமாவது போய் வந்திருப்பார்கள். ஓமோ இல்லையோ? சரி, அப்போ பார்த்தீங்களா? அப்போ சிற்றம்பலமே ஆய அந்த சிவபெருமான் தில்லை நடராசர் ஆலயத்துக்கு நீங்கள் விஜயம் செய்யவில்லை இதுவரை. சரி, இல்லை அது போல நம பார்வதே பதே. நம என்றால் அது என்ன சொல்லு? 12 திருமுறைகள் தேவாரம் தூய தமிழில் எழுதப்பட்டவை, எந்த விதமான கலப்பு மொழிகளும் கிரந்தமோ அல்லது மணிப்பிரலாவோ அது ஒன்றுமே கிடையாது. அதுபோல ஏன் நமோ என்று இலங்கையின் தேசிய கீதம் அப்படி தொடங்கும்? அப்போ அது தமிழ் இல்லை. அதே போல உங்களுடைய இறைவன் தமிழாக இருந்தால் ஏன் அவரை வேற்று மொழியில் பாடுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. 12 திருமுறைக்கு அப்பாலே 13வது இன்ற வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளாக ஏன் எழுதப்படவில்லை? ஏன் சிவமணி அவர்கள் போன்றோர்கள் அதை எழுதவில்லை? எழுதி பதியம் பண்ணி அதே நடராசர் ஆலயத்தில் வைக்கலாமே என்பது போல். அபி வந்துட்டீங்களா? உங்களோட இடைவெளியில் தான் காய்ச்சி கொண்டு வந்து நாங்கள் வீடியோ போடுங்கோ வாங்கோ. நீங்கள் இருக்கிற இடத்தை மாற்றி வேறு பக்கத்து வேறொரு வாசலுக்கு போனீங்கன்னா தான் இலங்கை மொழியில் தமிழில் சொல்வார்கள் கவரேஜ் இல்லை என்று. அது இருக்கிற இடத்தில் தான். அப்போ இன்னும் ஒரு அறைக்கோ அல்லது வெளி இடத்துக்கு வந்தால் வரும். அப்படி இருக்கிறீங்கள், ஆனால் லேன் வீடியோ காணல. சரி, இதை தொடர்ந்து என்ன நிகழ்ச்சி செல்வி அவர்களே? வாசிப்பரும்பு, அதன் பின்னர் கேள்வி கணைகள். அப்போ சிந்தனை இந்த பொதுவான சந்தி சிந்தி எல்லாம் நேற்று காய்ச்சும் ஒன்றும் இல்லையா? இப்போ எல்லாம் வணக்கம் அபி. வணக்கம் அபி. என்னைங்க அபி, உங்களோட மியூட் எடுக்குமா?
ஓம் அந்த அறையை விட்டு வெளியில வாங்கும். அது அவடத்துல கவரேஜ் இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் வெளியிலே அது அடுத்த ரூமில் வாசல் அடிக்கு வந்தீங்கன்னா அது அவருக்கு தெரியும். புளிய மரத்துக்கள் எல்லாம் இருந்து நிகழ்ச்சி செய்கிறவர் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அறைக்குள்ளே போய் நின்று கொண்டு கவரேஜ் வேணும்னா வராது. என்னது சரி வெளியே வாங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம். மூவரேன இருவரேன முக்கண்ணுடை முத்தி மாவின் கனி தூங்கும் போலில் மாதோட்டனன் நகரில் பாவம் வீணை அறுப்பார்பையில் பாலாவியின் கரைமேல் தேவன் நேனை ஆழ்வார் தீரு கேட்டீச்சர தானே ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாயகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி அபிசா நன்றி. அபி இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லலாம். அவர் வியாழக்கிழமை காலமாக ஒரு டெக்ஸ்ட் போடுவார், இன்று கவிதை தலைப்பு என்ன மாமா என்று. சரி, எஸ்டிடி குரூப்பில் அது போடுறதில்ல தான், அது பரவாயில்ல கேட்குறது. ஆனால் ஒன்றை விட்டு ஒரு கிழமை விருப்பு தலைப்பு என்பது தெரியும். என்ன ஆச்சரியம் என்றால் இன்று விருப்பு தலைப்பு என்றால் அடுத்த 5 நிமிடத்தில் கவிதை வந்துவிடும். கட்டித்தனம் இருக்கிறது. அடிக்கடி கவனிச்சிருக்கிறேன். 5 இல்லை உடனே வரும் நினைக்கிறேன். உடனே எழுதுற நீங்களா? இந்த நேரம் தான் கவிதை நேரம் இடம்பெறும். வியாழனை நேரடியாக இணைஞ்சு வாழ்த்தை பற்றி கொண்டு போகலாமே. சரியா போச்சு. நன்றி, வணக்கம். வணிக வகுப்பு சரி, ஒரு 2 வயசுக்கு இந்த கதை நீள போகுது, பரவாயில்லையா? நன்றி. இருந்தாலும் அந்த 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 உடனடியாக செய்கிற அந்த ஆற்றலும் இப்படி பாடும் திறனும் இவை போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. இதை வைத்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம். இப்போ வெள்ளி பன்னிசை என்பது திடீரென்று வருகிற நிகழ்ச்சியிலே தானே, ஆகவே கொஞ்சம் முன்கூட்டி ஒரு 5 நிமிடம் தயாரித்து உங்களோட முகத்தை காட்டாட்டிலும் பரவாயில்ல, காணொளியை வெளிப்புறமாக ஒரு இயற்கையை உங்களுக்கு ஜன்னலுக்கு வெளியில் காட்டி வர்ற மாதிரி காணொளியில் வந்து அதை செய்யுங்கோ. அந்த படங்களோ அல்ல, சிலருக்கு படமும் இல்லை, சிலருக்கு பேர் தான் வரும். இங்கே நேவிஸ் என்று பேர் வருகிறது, பத்மினி என்று பேர் வருகிறது, அங்கே படம் கூட இல்லை. மற்றவர்கள் ஜெயமலர் அவர்கள் அல்லது சிவமணி அவர்கள் படங்கள் இருக்கின்றன. அதை விட காணொளியில் தயார்படுத்தி வாங்குவோம். ஏனென்றால் இது உங்களோட பெரிய வீட்டு சமாச்சாரம், அதாவது இறைவனுடைய சங்கமம். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து அப்போ முகம் காட்டவில்லை. இப்போ காலையில் எழும்பி நான் வெளிக்கிடையில் என்று சொல்லி சொன்னால் ஒரு எண்ணலுக்கு கிட்ட வச்சு அந்த லேப்டாப்பை மற்ற பக்கமாக திருப்பினீங்கன்னா அந்த ஜூம் வந்து வெளிப்புற காட்சி ஒன்றை காட்டும். முன்பு நேவிஸ் பிலிப் அவர்கள் தன் சுவரில் இருக்கிற படமெல்லாம் இப்படி ஆடி ஆடி கவிதை பதிவார். அதெல்லாம் இல்லாமல் செய்கிறது நல்லது. வளர்த்துக்கொள்வோம் எங்களை. இதனால் பாமுகம் வளரப்போவது என்பதில்லை, எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். இது பதிவில் போகும்போது 5-10 ஆண்டுகள் கழித்து இந்த அசரீரி கேட்கிறதை போல செய்யாமல் செய்வது நல்லது. வாணிமோகன் உங்களெல்லாம் அணைச்சி கதைப்பார், அவருடைய இதில் சொல்லி இருக்க மாட்டார் நினைக்கிறேன். செல்வியவர்களும் இதை தூண்ட வேண்டும். செல்வியர்கள் எப்போ வந்தாலும் வீடியோவில் வருவீங்கள், அது அது சிறப்பு, அது சிறப்பு. ஆனால் சில நேரங்களில் நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம், ஒத்துக்கொள்கிறேன். அதுக்காக இல்லாமல் வெளிக்கிட்டு அப்போ அந்த நேரம் டக்குன்னு கேமராவும் மற்ற வளம் மாற்றுங்க. யாருக்காவது கேமரா மாற்ற தெரியாது என்று இருக்கிறீங்களா? இதை ஒரு ஒரு 2 நிமிஷம் சிந்தனையாகவே எடுத்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் போயிடும். எனக்கு ஒன்றுமே தெரியாது.
ஓ நீங்கள் லேப்டாப்லேயே அம்மா இருக்கிறீங்க? ஓ அது அப்படியே திருப்புங்க மற்ற பக்கத்துக்கு. எண்ணலுக்கு கிட்ட கொண்டே இப்படி வச்சிங்கன்னா வழியால தெரியும் ரோட். ஏன் தெரியாது? சிவரே காட்ட வேண்டாம், நீங்கள் இது இப்படியாவது வாங்கோ குறைஞ்சபட்சம். அல்லது ஒரு எண்ணலுக்கு கிட்ட கொண்டு போய் இப்படி திருப்பி விட்டீங்கன்னா வெளியால் இருக்கிறது தெரியும். கிட்ட கொண்டு போய் வைக்கணும். இப்போ இதில் இருந்து எடுக்கல தூர தெரியாது தானே. வேறு யாருக்காவது மொபைலில் இது லேப்டாப் பலூன் சுவம். இப்போ கம்ப்யூட்டரில் இருந்து வர்றவியல் விலும் குறைவு தானே. இல்லை கம்ப்யூட்டரை கொண்டே திருப்பி இல்லை. அதான கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கேமரா தனியாக இருந்தால் அதை திருப்பி வைக்கலாம் வேறு பக்கமாக. மொபைலில் மற்ற பக்கம் வீடியோ மாற்ற தெரியாதவர்கள் யாரும் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் என்ன அது இப்படி எல்லா பர்த்டே கல்யாண வீட்டுக்கு போய் முன்னால் மற்றவையில் மறைச்சி கொண்டு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அது பழக்கம். அது தட்டி விட்டுட்டு வாங்க. அப்போ காணொலியில் வருவது என்றால் முகம் காட்ட வேணும் என்றது இல்லை. இன்றும் சமய சிந்தனையும் போது கூட 1 2 3 பேர் சும்மா பேர்களோட படத்தோட இயேசுனார் படத்தோடு வந்திருந்தார்கள். நெய்சிலிப் அவர்களும் ஜெயா நடேசன் அவர்களும் மட்டும்தான் நேரடியாக காணொலியில் வந்திருந்தார்கள். சில வேளையில் நெய்சிலிப் அவர்கள் ஆயத்தப்படுத்தல் இன்றைக்கு நான் பின்னிட்டன் வேறு சமையல் வேலை இருந்தால் உடனே அந்த நேரத்துக்கு உட்கார்ந்திருந்து காட்சியை மாற்றி விடுங்க. அவ்வளவுதான் செய்ய வேண்டியது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அவை ஒரு தொலைக்காட்சியாய் நகருவோம். என்ன இதில் எதுவும் சங்கடம் இருக்கோ? இல்லை தானே. என்ன இதில் பாமுகமும் நடாமுகமும் வளர மாட்டோம், நாம் வளர்வோம். எங்களுடைய பதிவுகள் தனியாக வரும். இன்றைக்கு காலையில் அருணோட கிணறு நேரம் காய்ச்சி திருப்பி ஒரு செலவுக்கு இடம் வச்சிருக்கார். 25 மாதம் கட்ட வேண்டி வரப்போது. உங்களுடைய நிகழ்ச்சிகள் கத்தரித்துத்தான் இனி யூடியூப்பில் ஏற்றப்படும். அது நேற்று பேசியிருந்தோம் இல்லையா. அது கொஞ்சம் வேலை கூட, அதுக்கு ஞாபகம் நேரம் செலவழிய போது பரவாயில்லை, கொஞ்சம் நாளைக்கு அதை சரியாக்கணும். அப்போ நீங்கள் காணொலியில் வராட்டி சும்மா பேரோடையும் படத்தோடையும் சாமி படங்களோடையும் வந்தீங்கன்னா அப்போ வெட்டி அதை யூடியூப்பில் ஏற்றிக்கல நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. மூவி மேக்கர்ல அப்படியே யூடியூப் அந்த லிங்கை நாங்கள் திருப்பி எடுத்து நாங்களே எடிட் பண்ணி செய்யலாதா? அது கனாலத்துக்கு முன்னே சொன்னேன் நான். உங்கள் பதிவுகளை அப்போ தான் நீங்கள் உட்பட சொன்னீங்க. உங்களோட பதிவுகளை ஃபேஸ்புக்கில் ஏற்ற தெரியாதுன்று நீங்கள் உட்பட பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏற்றுவீங்க. உங்களுடைய வலைத்தளங்கள் எல்லாவற்றிலும் கூட உங்களுடைய படைப்புகளை நீங்கள் பாமுக படைப்பாக கொண்டு வராட்டிலும் உங்களுடைய படைப்புகளை ஏற்றுங்கள். ஏற்றினால் அது உங்களுடைய நண்பர்களோடு பகிரப்படுவீர்கள். பிடித்து கொண்டால் அவர்கள் வேறு பலரோடு கூட அதை பகிர்வார்கள். அப்போ நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி பெரிய அளவுக்கு பயனை கொடுக்கும். அப்படி இல்லாட்டிலும் அரோர்கள் ஒரு சந்ததி எதிர்காலத்தில் அதை எடிட் பண்ணுறீங்க. அந்த முயற்சியே ஒரு பொழுதுபோக்கு இல்லாத நேரம் வேறு யார்ட்டையும் காணொலியில் போய் நின்று முக்கி எழும்பாமல். அன்றைக்கு ஒரு அம்மா டிக்டாக்ல பதிவு போடுறார், அவசரமான செய்தி தட்டி விட்டுறாதீங்க உண்டு. யாரும் தட்டி விட்டுறாதீங்கன்னா தட்டி விட்டுருவார். அந்த அம்மா என்ன சொல்கிறாருன்னா, தண்ட மகளோட புருஷன் தண்ட மருமகன் ஏமாற்றி போட்டானாம். பேங்க்கில் காசு அடிச்சுட்டு லண்டனுக்கு ஓடிட்டானாம். அவனை பற்றி இல்லை. அதுதான் அந்த அவசரம் முக்கியமான பதவி தட்டி விட்டுறாதீங்க உண்டு. இந்த அம்மாவோட முகத்தை கண்டாலே தட்டி விட்டுருவேன். இல்லை ஏனென்றால் அசிங்கங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் நல்ல படைப்புகளை நாங்கள் எல்லோருமே ஒரு நல்ல முயற்சியை செய்கிறோம். அதை ஏன் இன்னும் விரவ விடக்கூடாது? இதுக்கெல்லாம் பிள்ளைன்ற உதவி கேட்கணும், பேரப்பிள்ளை வரணும் என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன சின்ன கற்றல் தான் இல்லையா? அதே போல் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். மற்றது அன்றைக்கு ஒரு நாள் தேசியப்பர்கள் ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருந்தீங்க. அதில் கீழே வேறையாற்றி இணையதளத்தின் பேர் இருந்தது. அதெல்லாம் காப்பிரைட், இன்னும் ஒருவருடைய திருடக்கூடாது. இப்போ இந்த படம் எங்கே எடுத்து நீங்கள்? இது வந்து இங்க பேங்க் தான் இயற்கையான காட்சி. பேங்க்ல இருக்கிற அந்த கலண்டர்ல 4 படங்கள் இருந்தது. 4 படங்கள் இருந்து அதுல நான் போட்டு இல்லை, நீங்கள் வீதியில் போகைக்குள்ள வரைக்குள்ள அது எடுங்கள். இப்போ சில நித்யானவர்கள் இன்னும் அதை செய்யலை நினைக்கிறேன். நீங்கள் ஹொலண்டுடைய காட்சிகளை வேலைக்கு போயிட்டு வரைக்குள்ள ஒவ்வொரு நாளும் அன்றளந்த மலர்களை போல போடலாம்.
இப்போது ஜெயமல் அவர்கள் இப்படி இது ஒரு கனவு வீடுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வேறொரு இடத்துலேருந்து எடுத்து இப்படி இருக்கணும் அடுத்த வீடு வாங்கும்போது என்பதை சொல்லுகிறார். அது பரவாயில்லை. ஆனால் பார்க்குற போது உலகம் யார் இப்போ இயற்கையாக அபி இருக்கிறார், இயற்கை தான் அப்படி இல்லை பேக்ரவுண்ட் மாற்றணுமெண்டா இலங்கை என்ற ஒரு தங்களோட ஊரில் ஒரு காட்சியை ஒரு நாள் ஒன்று போடலாம். இது நீங்கள் எடுத்ததா? நீங்கள் எடுத்தது அதுதான். அதுபோல் வாகன நெரிசலான ஒரு வீதி அதில் போடிக்கலாம். அப்போ இது என்ன இதுக்கு நல்லா இருக்குன்ற கேட்குற போது நேற்று வேலையால் வரும்போது எங்களோட வீதியில் எடுத்த படம்ங்கிற போது அது ஒரு புதிய தகவல். இப்போ இது எங்களோட இடையாமல் பார்த்து கொண்டு போகிறவியலுக்கு ஒரு புதினம் கிடைக்கும். அப்போ இதில் தட்டி விட்டால் ஏதாவது வித்தியாசமாக வரும். ஏன் நாங்கள் நடக்கல ஜூம் போடுறோம் என்றால் அது வித்தியாசம். எந்த வானொலி தொலைக்காட்சியில் அப்படி பார்க்க முடியாது. அதை ஆனால் நிறைய பேர் கடத்தெருவில் ஆணைகளில் நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்களேண்டு அவன் யாருன்னு தெரியாது பார்க்குறார்கள். அது என்ன ஓகே காட்சியை காட்டேன் இப்போ கொஞ்சம் நாளாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறோம்னா இன்னும் கை வீசி நடக்கணுன்றதுக்காக. சரி, ஆகவே இது சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். முக்கியமாக பன்னிசை சிந்தனைக்கு வருபவர்கள் இறைவனோட விளையாடக்கூடாது. ஆகவே காணொளிகள் உங்கள் முகமோ அல்லது இன்னும் ஒரு காணொலியை போட்டு படத்தோட வராமல் காணொலியாக வாருங்கள் என்று கேட்டு அன்போடு நன்றி தெரிவித்து அது நேரடியாக பாடுறது பரிசுத்தம். ஆமாம், கண்டிப்பாக இல்லை. தற்செயலாக முடியாது போனால் ஒரு இயற்கை காட்சியோடு காணொலியாக வாங்குவோன்னு கேட்குறேன். சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து கொள்ளுங்கள். வரப்போகிற நிகழ்ச்சிகள் இளையோர் பக்கம் அது கேட்டுக்கொண்டு தான் நகர்வேன். இளையோர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல செல்வி அவர்களின் கேள்வி கணைகள். இன்று இலக்கம் என்ன? 624. 624. மற்ற ஜெயமலர்கள் இலக்கம் இல்லைன்னு விட்டு வந்ததால நான் இலக்கத்தை தொடரையில் ஒரு ஆனால் அங்கே கனவேர் தொகுப்பு வந்துட்டேன். ஜெயம் தங்கராஜா, ஜெயமலர். பொதுவாக அந்த நிகழ்ச்சி என்று பார்க்க கிட்டத்தட்ட இப்போ 400 பேரும் நினைக்கிறேன். அது நீங்கள் செய்த நிகழ்ச்சி. அதான் வீட்டை வேற எல்லாம் சேர்ந்து சில நேரம் செய்வார். அப்படி நீங்கள் அது ஒருக்கா தோராயமாக போட்டு அதுக்காக ஒருவர் தோராயமாக போடுங்கன்னு 300லேருந்து 800க்கு போட்டு விட்டார். அது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப தவறான விஷயம். நான் விட்டுட்டேன் பேசாம. என்னென்னாலும் சின்ன 250வது வானொலிக்கு எடுத்து செய்த நான் பெருசா, அதுக்கு பிறகு நான் நம்பர் பெருசா கூட அப்படியே விட்டுட்டேன். ஒரு அளவுக்கு நீங்கள் விடுமுறை எடுத்த வாரங்களை தவிர்த்து கூட்டி கழிச்சிட்டீங்கன்னா அது இலக்கம் போட தொடங்குவோம். அதுதானே ஒரு கதை சொல்லும். என்ன ஒரு கதை இத்தனை தூரம் நகர்ந்திருக்கிறோம் என்கிற கதை தெரியும். அதான் 300 போட்டு 800 போட்டவர்கள் எல்லாம் கோப்பிலே கூட அதை எண்ணி கொண்டு வந்தா சரி எழுதி உங்கள்ட்ட பிரதி இருக்கா? செல்வியர்கிட்ட இருக்கா பிரதி? டைப் பண்ணி வச்சுக்கிறீங்களா கேள்வி பதில்கள்? நீங்கள் எல்லாரும் நிகழ்ச்சி செய்கிற எல்லோரும் உங்களோட பதிவுகளை தருவீங்கண்டா இந்த கவிதை இபுக் செய்கிறோம் தானே, அதுபோல் உங்களுடைய நிகழ்ச்சியை புத்தகமாக்கி தரலாம். இது நாங்கள் கையால் எழுதுறதான தட்டச்சில பொறிச்சா தர, இல்லாட்டி அதுக்கும் காசு கொடுக்கணும். நாங்கள் இல்லை, எங்கள் கஷ்டமாக இருக்கிற சில நேரங்களில் டைம் இருக்கிற நேரங்களில் நான் தமிழ் பொண்டில் அப்படி அடிச்சு எடுத்து போட்டு சில இதுகளை செய்கிறது ஒழிய எல்லா நேரமும் அப்படி செய்யறதில்லை. அப்படியே இல்லையே கேள்வி நீங்கள் வெல்வதியார் ஸ்லைடில் டைப் பண்ண தானே வேணும், கையால் எழுதி போட இல்லாது தானே. இல்லை, அதைத்தான் சிலதுகள் உடனுக்குடனே இப்போ செய்கிறபடியால் நான் அது மற்றதில் பேஸ் பண்ணுறதில்ல, அதுலேயே ஃபேஸ்புக்கிலே அப்படியே வர்றபடியா அந்த கேள்வி உங்களோட பக்கம் வருதுதானேன்னுட்டு அந்த எங்களை ப்ரெசன்டேஷனில் இருக்கிறதே. சரி ஓ, ஆனால் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க தானே. இனிமேலாவது டைப் பண்ணி சில நேரம் இருக்கும்போது தட்டச்சில் பொறித்து தாங்கோ, அதை புத்தகமாக்கி அது உங்களுடைய புத்தகமாக இருக்கும். அது பாமு புத்தகமாக. என்னோட நான் முந்தின கேள்விகள் எல்லாம் நிறைய அப்படியே எழுதி கோப்பியில் வச்சிருக்கிறேன். அதுபோல் நேவிஸ் பேப்பர்கள் சமகால இலக்கியம் தொடர்ச்சியாக செய்கிறீங்களா, தட்டச்சில் பொறிச்சிங்களென்றால் அது எல்லாத்தையும் ஒன்றாக அடுக்கி தலைப்பு போட்டு தருவீங்கள் என்றால் நாங்கள் முயற்சி எடுப்போம். நாங்கள் வளரத்தானே டிவிக்கு வந்திருக்கிறோம்.
தமிழை வளர்க்குறதுக்கு இங்கே யார் வர்றது? வளர்ந்த தமிழை யார் வளர்க்க வேண்டும் இல்லையா? அப்போ எங்களை வளர்த்து கொள்வதற்கு கூடுதல் அதிலும் நீங்கள் ஒரு குறைந்தது ஒரு 20க்கும் உட்பட்டவர்கள் கிட்டத்தட்ட தினமும் பங்களிக்கிறீங்கள். அப்போ நாங்கள் சும்மா காற்றலைகள்லேயே கலைந்து போய்விடாமல் அதை எங்களுக்கென்றும் ஒரு வரலாறு ஆக்கி கொள்வோம். ஆனால் புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுறது உங்களோட பிரச்சனை, அது என்ன தெரியாது. அது நீங்கள் அச்சகத்துக்கு கொண்டே காசு கொடுத்து செய்யணும். இது நாங்கள் அருணை உபயோகப்படுத்துகிறபடினால் அருணுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு செய்தால் அவருக்கு ஒரு தொகை இருக்குது. அவர் இப்போது ஈகிள் ப்ரொடக்ஷன் என்று ஒரு தனியான கம்பெனி உண்ட மாமாவினுடைய முதலீட்டில் அவர் கடைசி ஓனிங் கொடுத்து முதலீடு செய்திருக்கிறார். ஆனால் இப்போ ஒரு மாதமாக இரவு பகலாக வேலை செய்கிறார். அதனால் எங்களோட வேலை பின் போகுது. ஆனால் நாங்கள் கிரமமாக நாங்கள் எங்களுடைய கவனிப்பு ஒரு மாதமும் தவற விட இல்லை. அது எங்களுக்கு பயனில்லை என்பதற்கு அப்பால் அதை வாடிக்கையாக்கி கொண்டோம். ஆனால் அவரிடம் கேட்கலாம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு தொகையை சின்ன ஒரு அன்பளிப்பை கொடுத்து அவருடைய வேலை நேரத்துக்கு பயன்படுத்தினால் அதை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு புத்தகம் கிடைக்கிறது. அதை அச்சடித்து வெளியீடு செய்வது நீங்களும் பிள்ளைகளும் உங்களை பொறுத்தது. அதை நான் வலியுறுத்தவில்லை. ஆனால் ஒரு இபுக் என்பது பயணிக்கும். அதை அந்த ஒரு வரியில் லிங்க் வரும். அது 50 பேருக்கு அனுப்பினீங்கன்னா அதில் 20 பேர் அதை பயனடைவார்கள். நிறையவே விஷயமா இப்போ ஒரு அந்தஸ்து என்ன, ஒரு இணையதள தொலைக்காட்சி எங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றது போல் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒருவர் அறிமுகப்படுத்துகிற போது அடுத்து நேரலைக்கு வருகிறார் ஜெயமலர் ஜெயம் அவர்கள். இவர் 12 சிறுகதை புத்தகங்கள், 5 நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் 54, கவிதைகள் 715 எழுதியவர். இப்படித்தானே டைட்டில் போடணும். மெதுவாக சொல்கிறேன், வெக்கங்கட்ட வேலை. இதே நீங்கள் புத்தகத்தை அடித்து போட்டு அதை நான் 10 புத்தகம். இங்கே ஒருவர் பிபிசியில் வேலை செய்தவர், விஸ்வ இந்தியாவை சேர்ந்தவர், இங்கே இருக்கிறார் லண்டனில். இப்போ ரிட்டையர் பண்ணிட்டார். அவர் ஏதோ ஒரு 600-700 புத்தகங்கள் வெளியிட்டுட்டார். அவர் இதில் நவஜோதியருடைய நிகழ்ச்சிக்கு வந்த இன்டர்வியூ தந்திருந்தவர். ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் உழைக்கிறார். ஏன்னா இந்தியாவில் ஏதோ 1400 நூலகங்களுக்கு போட்டாவே அடிக்கிற செலவு வந்துடும். அப்புறம் தனக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அனுப்பிட்டு சொல்லுவார் 10 பவுன் சொல்லி போட்டுருவார். ஆனால் அனுப்பிட்டார்ன்றதுக்காக அனுப்புகிறாங்க போல. அவர் சொல்கிறேன், நான் அதில் வாழ்கிறேன், அதில் நல்ல சேவைகள் நான் என்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அது சாதனை. இது 5 புத்தகத்தை எழுதி போட்டு போகிற இன்டர்வியூல எல்லாம் 5 நூல்களை வெளியிட்ட நமக்கு என்ன நல்லது. இதை ஒரு பயனாக்குவோம் என்பதை சொல்லி நான் அடியேன் விடைபெறுகிறேன். எனக்கு ஒரு திருச்சிற்றம்பலம் சொல்லி என்னை அனுப்பிவிடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. தொடருங்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயமலர்களே உங்களுடைய நிகழ்ச்சிக்கும், செல்லிதர்களே உங்களுடைய நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களோட இந்த நாளில் பங்கு பெற்று எங்களுக்கு அறிவுரை தந்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அத்மிகா அவசரமாம் கேளுங்கோ. நன்றி மாமா. மிக்க நன்றி. தொடருங்க. ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறோம், சரியா? இல்லாட்டி திங்கக்கிழமை கப்புத்தாக்கி விட்டுருவோம். நன்றி, வணக்கம். சரி.